أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم نحمده ونصلي على رسوله الكريم أما بعد فقد قال الله تعالى في القرآن الحكيم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قد كان لكم آية في فئتين التقتا فئة تقاتل في سبيل الله وأخرى كافرة يرونهم مثليهم رأي العين والله يؤيد بنصره من يشاء إن في ذلك لعبرة لأولي الأبصار. பத்ரு போர்க்களத்தை பத்தி அல்ஹம்துலில்லா இன்றைய தினம் பத்ரு போர்க்களத்தினுடைய நினைவு தினமாமே இருக்குமா. இதே போன்று 1450 வருடங்களுக்கு முன்பதாக பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலகட்டம் முதல் முறையாக நோன்பு ஷாபான் மாசத்துல கடமையாகுது. அந்த மாசத்தினுடைய ரமலானுடைய மாதம் 17ஆம் நாள் பத்ரு போர்க்களம் நடந்த நாள். அந்த பத்ரு போர்க்களம் நடந்த நாள்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அத்தாட்சிகள் இருக்குன்னு சொல்றான். ஃபீ தாலிக லஇப்ரத்தல் லிஉலில் அப்சார். பார்வையுடைய மக்களுக்கு அதில் அத்தாட்சிகள் இருக்கின்றன. காலங்கள் கடந்து வந்தாலும் கடந்த காலத்தை ஒரு அகப்பார்வை கொண்டு பார்த்து அதிலிருந்து படிப்பனைகள் பெற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு நாளாகவே இந்த நாள் இருக்குமா. பத்ரு போர்க்களம் அப்படிங்கிற நிகழ்வு மாஷா அல்லாஹ் உலகம் எத்தனையோ போர்களை பார்த்துட்டு இருக்குமா. இன்னைக்கு கூட போர் நடந்துட்டு தான் இருக்குது. இந்த ரமலானுடைய நாள்ல எமன்ல 51 பேர் அநியாயமாக கொலை செய்யப்பட்டிருக்க செய்தி நம்ம காதுகளுக்கு எட்டுது. இப்படி போர்கள் உலகம் கண்டுகொண்டே இருந்தாலும் பத்ரு போருக்குன்னு ஒரு சிறப்பு இருக்குமா. என்ன காரணம்னு சொல்லி கேட்டா, நான் நேற்றைய தினமே சொன்ன மாதிரி ஒட்டுமொத்த மனித குலத்துக்கும் விடுதலை கிடைத்த நாள்னே சொல்லலாம். என்ன காரணம், ரமலான் ஏற்கனவே அல்ஹம்துலில்லா நாம் எல்லாரும் பெருமையோட அல்லாஹ் நமக்கு நேர்வழி கொடுத்ததற்காக சந்தோஷமாக நோன்பு வச்சுட்டு இருக்கோம். அதுல இந்த பத்ரு போர்க்களம், இந்த போர் எதுக்காகன்னு சொன்னா, அல்லாஹ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கேட்ட துஆ அந்த அன்னைக்கு, அல்லாஹ் இந்த சிறு கூட்டம் இன்று அழிக்கப்பட்டு விட்டால் உன்னை அல்லாஹ் என்று அழைக்கக்கூடிய உலகத்துல மனுஷங்க இருக்க மாட்டாங்க ரஹ்மானி. யாரும் இல்லாம போயிடுவான். நேர்வழி காட்டக்கூடிய ஆள் கிடையாது. யூதர்கள் வந்து தங்களுக்கு மட்டும்தான் சொந்தம்னு சொல்லிட்டு எல்லாரையும் அவங்க என்ன சொல்வாங்கன்னா, நீங்க உங்களுக்குன்னு கடவுள்களை நீங்க ஏற்படுத்திக்கோங்க. உங்க மூதாதையரை வணங்க, உங்க தகப்பனை வணங்குங்க, கல்லை வணங்க, மண்ணை வணங்குங்க, மானை வணங்குங்க, மிருகங்கள் எதை வேணாலும் வணங்குங்க. ஆனா ஒற்றை இறைவனான அல்லாவோடு கனெக்ட் பண்ணக்கூடிய சக்தி எங்களுக்கு மட்டும்தான் இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த குரூப் கிட்ட இருந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவோட அடிமட்ட மனிதன் வரையும் யாராலும் ஈமானை கொண்டு நாம் தொடர்பு கொள்ள முடியும் அப்படிங்கிற அந்த விஷயத்த மனித குலத்துக்கு கொண்டு வந்த அற்புதமான அந்த மார்க்கம் தழைத்த நாள் இந்த பத்ரு போர்க்களத்தை சொல்லலாமா. இந்த பத்ரு போர்க்களத்துல இருந்து படிப்பினைகள் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னு சொன்னா அல்ஹம்துலில்லா, ஏன்னா இது ரொம்ப முக்கியமானது. அல்லாஹ் வந்து அகப்பார்வை கொண்டு இதில் படிப்பினைகளை பெற்றுக்கொண்டு சொன்னா பார்க்கணும்னு இப்ப நடக்கணும் இல்லையேமா அது. அதாவது லஇப்ரத்தல் லிஉலில் அப்சார்ங்கிற அல்லாஹ் பார்வையுடையோருக்கு படிப்பினை இருக்கிறது. நம்ம என்ன இப்பவா நடந்துட்டு இருக்கு, நம்ம காலம் கடந்து வந்துட்டோம். இருந்தாலும் அகப்பார்வை இருக்கே, அது முன்னாடியும் பார்க்க முடியும், பின்னாடியும் பார்க்க முடியும், நடக்கிறதையும் பார்க்க முடியும். அகப்பார்வைக்கு ரொம்ப பவர் ஜாஸ்திமா. அந்த பவர் கொண்டு நம்ம அந்த காலகட்டத்தை யோசிச்சு பார்த்தோம்னா, இந்த பத்ரு போர்க்கள நிகழ்வு எப்படி ஆரம்பிச்சுச்சு. தொழுகை கடமையாகி 2 வருஷம் கழிச்சு நோன்பு கடமையாக்குறான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா. கடமையான அந்த வருடம் ஒரு தலைவர் எப்படி இருக்கணுமோ அதுக்கு நல்ல உதாரணமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வாழ்ந்திருக்காங்க. அதுதான் முதல் படிப்பினையா நம்ம எடுத்துக்கொள்ளலாமா. ஒரு தலைவன் எப்படி இருக்கணும்னா, தன் சமுதாயத்துக்கு எந்த பக்கம் இருந்து ஆபத்து வருகிறது என்பதில் அவன் கீனா இருக்கணும். நீங்க நம்ம தலைவர்கள்லாம் எப்படி இருக்காங்க, நீ நரகத்துக்கு போயிடுவ, நீ நரகத்துக்கு போயிடுவ, நான் தான் சொர்க்கத்துக்கு போக போறேன். அதாவது சமுதாய இயக்க தலைவர்களும் சரியில்லை. அதே போல ஒரு சண்டை வந்தா எல்லாம் ஒன்னா சேர்ந்துக்கிடுவோம். ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தா ஒன்னா சேருவோம். மற்ற நேரம் ஃபுல்லா ஆளாளுக்கு பிரிஞ்சு போய்கிட்டு, உன்னை பத்தி நான் கேவலப்படுத்தி நோட்டீஸ் அனுப்புறேன், உனக்கு பத்தி நான் கேவலப்படுத்தி நோட்டீஸ் எடுக்கிறேன். இதுதான் நம்மளுடைய சமுதாய தலைமைகள் நிலைமை. என் கொள்கை தான் சரி, உன் கொள்கை தப்பு, உனக்கு கொள்கைக்கு ஆதாரம் இல்லை. நவுது பில்லாஹி மின்ஹா. பள்ளிவாசல் ஜமாத் தலைவரா இருக்காங்க, அந்த தலைமை தான் ஒழுங்கானவர் செயல்படுதா. அந்த ஜமாத்ல எத்தனை பேர் ஏழைகள் இருக்காங்க, எத்தனை ஏழை குரமல் திருமணம் ஆகாம இருக்காங்க, எத்தனை பேர் விதவை பெண்கள் இருக்காங்க, எத்தனை பேர் வேலை வாய்ப்பு இல்லாம இருக்காங்க, யார் யார் தவறான தொழிலுக்கு இதனால போறாங்க, அவங்களை எப்படி திருத்த முடியும், கொண்டு வர முடியும், எத்தனை பேர் போதை கடுமையா இருக்காங்க, எந்த பெண் குழந்தைகள் தவறான பாதையில போயிட்டு இருக்காங்க, அவங்களுக்கு ரீஹாபிலிட்டேஷன் ஒர்க் ஏதாவது பண்ண முடியுமா, அதை எப்படி சரி பண்ண முடியும், எந்த கவலையுமே கிடையாது. நம்ம ஜமாத்து கட்டடத்தை கட்டுவோம், நாங்கள் அந்த கட்டடம் கட்டியிருக்கோம், இந்த கட்டடம் கட்டியிருக்கோம், பள்ளிவாசலுக்கு மார்பிள் போட்டிருக்கோம், பள்ளிவாசல ஃபாரின் அமைப்புல கட்டுறோம்னு சொல்றாங்களே தவிர, நம்ம ஊர்ல இருக்க ஜமாத்துடைய
தலைமை வந்து ஒவ்வொரு மனிதனுடைய நலவாழ்வோடையும் தன்னை கனெக்ட் பண்ணக்கூடியது கிடையாது. அன்னைக்கு மஸ்ஜித் நபவி பள்ளி அப்படி இருக்குல்லம்மா. அந்த பள்ளி ஒரு நீதிமன்றமாக இருந்துச்சு. அந்த பள்ளி ஒரு பைத்துல் மாலாக இருந்துச்சு. அந்த பள்ளி வந்து ஒரு தூதரகமாக செயல்பட்டுச்சு. அந்த பள்ளி மக்களுக்கு பொருள் பங்கீடு கொடுக்கக்கூடிய ஒரு இடமாக செயல்பட்டுச்சு. அது ஒரு வழிபாட்டு தலமாக இருந்துச்சு. அது வந்து ஒரு அகதிகள் முகாமாக இருந்துச்சு. எத்தனை விதமான நல்ல விஷயங்கள் நடக்கணுமோ அத்தனையுமே அங்க நடந்துச்சுமா. மாஷா அல்லாஹ். அப்படிப்பட்ட ஒரு நிலைமை வந்து நம்மளுக்கு இன்னைக்கு இல்ல. முதல் படிப்பினே அதுதான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்கத்துக்கு வந்துட்டாங்க. அவங்க தன்னுடைய சமுதாயத்துக்கு எங்கிருந்து ஆபத்து வரும்னு யோசிக்கிறாங்க. செய்தி வருது. மதீனால இருக்கக்கூடிய இந்த முஸ்லிம்களை அழிப்பதற்காக பணம் சேகரிக்க அபூ சுஃபியானுடைய கையில மக்கத்து மக்கள் குறைஷிகள் பணம் கொடுத்து அனுப்பியிருக்காங்க. பெரும் செல்வத்தோடு அபூ சுஃபியான் திரும்பி வந்து கொண்டிருக்கிறார். இந்த செல்வம் மக்காவுக்கு போனா கண்டிப்பா இந்த ஈமான் கொண்ட மக்களுக்கு ஆபத்துங்கிறது நல்லா விளங்குது அவங்களுக்கு. உடனே என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, அந்த பணத்தை அந்த வழியிலே நீங்க வந்து தடுத்து நிறுத்தி கொண்டு வாங்க. ஏன்னா அது மக்கத்துக்கு போனா இங்க இருக்க ஈமான் கொண்ட மக்களுக்கு ஆபத்துன்னு சொல்லிட்டு தான் பத்ர் போர்க்களம் ஆரம்பம். அதான் அதனுடைய ஆரம்பம். இதுக்குள்ள செய்தி அபூ சுஃபியானுக்கு போயிடுது. அவர் ஒரு ஆள் அனுப்பிட்டு நேரா வந்து மக்காவுக்கு செய்தி அனுப்புறாரு. அவன் போய் வழக்கப்படி குதிரையினுடைய அதே வாகனத்தினுடைய மூக்கை அறுத்து விட்டு தன்னுடைய சட்டைகளை கழற்றி விட்டு கிழித்து கொண்டு சொல்றான், உங்களுடைய பொருளெல்லாம் சேதமாயிடுச்சு. இதோ வந்து எல்லாமே கொள்ளையடிச்சிட்டு போக போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சொன்ன உடனே உடனடியா அபூஜஹல் தலைமையில 1000 பேர் எப்படி கிளம்புனாங்க தெரியுமாம்மா? முழு நம்பிக்கை. ஜெயிக்க போறது நம்ம தான். நல்லா தெரியும். அங்க அதிகபட்சம் ஒரு 300 பேர் வருவாங்க. அவங்களுக்கும் பசியும் பட்டினியிலும் கிடக்குறாங்க. ஆயுதங்கள் இல்ல. இங்கேருந்து போன மக்களே இன்னும் வந்து அவங்க ஸ்டடி ஆகல. நல்லா தெரியும். அதனால வெற்றி அடைந்த பிறகு கொண்டாடுவதற்காக பாடல் பாடக்கூடிய, ஆடல் ஆடக்கூடிய பெண்களையும் சேர்த்து தாரை தப்பட்டையோட போறாங்க. போய் சேர்ந்துட்டாங்க. இப்போ பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதிர்த்து வந்தது இவ்வளவு பெரிய படை வரும்னு எதிர்பார்க்கல. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யோசிக்கிறாங்க. இது எப்படி நம்ம வந்து இத வந்து சமாளிக்கிறது அப்படி இந்த நிலத்தை எப்படி சமாளிக்கிறதுன்னு யோசிக்கிறாங்க ஒரு தலைவராக. படை வந்துருச்சா அப்படின்னு பார்க்கறதுக்காக அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்களோட போறாங்க. போறப்போ அங்க ஒரு மனிதர் இருக்கிறாரு. அவர்கிட்ட கேட்குறாங்க. இந்த பக்கம் யாராவது வந்தாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. கேட்டவுடனே நீங்க எங்கிருந்து வர்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நீங்க சொல்லுங்க நாங்க விஷயத்த சொல்றோம் அப்படிங்கிறாங்க. அவங்க சொல்றாங்க, ஆமா படை இப்பதான் தாண்டி போச்சு இந்த பக்கம். அப்ப படை கிளம்பி வந்துருச்சு அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சிருச்சு. மறுபடியும் அந்த மனிதர் கேட்கிறாரு, நீங்க எங்கிருந்து வர்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அரசாங்க ரகசியங்களை சொல்லக்கூடாது. ஆனா பொய்யும் சொல்லக்கூடாது. ஆனா மினல் மா தண்ணியில இருந்து வரேன் அப்படின்ட்டு போயிட்டாங்க. மேபி அவங்க நினைச்சிருப்பாங்க தண்ணினாலே அந்த காலத்துல எஜிப்ட் தான். ஏதாவது எஜிப்டுக்காரங்க அப்படின்னு நினைச்சிருக்கலாம். சொல்லிட்டு வந்துட்டாங்க. எல்லாருமே மனுஷங்க தண்ணியில இருந்து தானமா பிறக்கிறோம். அப்ப தண்ணியில இருந்து பிறந்தவங்க தானே வந்துட்டாங்க. ஒரு தலைமையில இருந்து எப்படி வழி நடத்தணும் அப்படிங்கறது அவ்வளோ அழகான முறையில அவங்க நடத்தி காட்டினாங்க. அந்த வழிகாட்டுதல் இன்னைக்கு எங்க போயிடுச்சுமா? அதுக்கு மேல அடுத்த படிப்பினை. இப்போ ஆலோசனை பண்றாங்க. என்ன பண்றது? எதிர்த்தாப்புல எவ்வளோ பேர் வந்திருக்காங்க. உளவு பார்க்க ஆள் அனுப்புறாங்க. ஒரு நாளைக்கு இத்தனை ஒட்டகங்கள் அறுக்கப்படுது. அப்போ கண்டிப்பா ஒரு 1000 பேர் இருப்பாங்கன்னு தோராயமாக முடிவு பண்ணாங்க. கரெக்ட்டா அந்த அமௌண்ட் தான் இருந்தாங்க. ஒரு தீர்க்கமாக ஒரு யோசிச்சு இந்த பேரை எதிர்க்கிறதுக்கு 313 பேர் தான் வந்திருக்கோம். இப்போ நம்ம எதிர்த்து ஆக வேண்டிய கட்டாயம். ஊருக்கும் திரும்ப முடியாது. அந்த பத்ருங்கிற இடத்துல இப்ப அவங்க தங்கி இருக்க போறாங்க. போர் நடக்க போகுது. அப்போ அங்க வந்து இந்த இடத்துல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு நின்ற தோழர்கள் இருக்காங்க பார்த்தீங்களா? மாஷா அல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். எவ்வளவு தியாகம். தலைமையை மட்டும் குறை சொல்லி பிரயோஜனம் இல்லம்மா. தலைமைக்கு கீழ இருக்கக்கூடிய மக்கள் நிலைமை எப்படி இருக்கு? எவ்வளவு தூரம் தலைமைக்கு ஒத்துக் கொடுக்கிறோம்? எவ்வளவு தூரம் மக்களுக்கு தியாக மனப்பான்மை இருக்கு? இன்னைக்கு அதெல்லாம் நமக்கு ஒரு பெரிய படிப்பினை. அன்னைக்கு அவங்க தியாகம் செய்ய தவறி இருந்தாங்கன்னா, தங்க உயிர் மேல ஆசைப்பட்டிருந்தாங்கன்னா, இன்னைக்கு நாமெல்லாம் இன்னைக்கு உட்கார்ந்து இந்த தீனுடைய விஷயங்கள பேசிக்கொண்டோ, கேட்டுக்கொண்டோ இருந்திருக்க முடியாதும்மா. மாஷா அல்லாஹ். அங்க யாரு போருக்காக போறதுன்னு ஆட்கள் எடுக்க போக நேரத்துல முஆத், முஅவித் 2 சகோதரர்கள் வர்றாங்க. 2 பேரும் சின்ன சின்ன பிள்ளைகள். 2 பேரையும் போருக்கு எடுக்க முடியாதுன்னு சொல்றப்ப அண்ணா சொல்றாங்க, நான் வலிமையானவன் யார் ரசூலல்லாஹ், நான் மல்யுத்தம் போட்டியில ஜெயிச்சிருக்கேன் நானு. என்ன நீங்க எடுத்துக்கோங்கன்னு சொல்லும் பொழுது, தம்பி என்னையும் எடுத்துக்கோங்க. நான் யார சொல்லலாம் அண்ணனை எடுத்துக்கணும்னு முடிவு பண்ணோன்னு தம்பிக்கு தாங்க முடியல. என்னையும் எடுத்துக்கோங்க. போர்க்களத்துக்கு என்னையும் நீங்க எடுத்துக்கோங்க. அப்படிங்கிறப்ப நாங்க 2 பேரும் சண்டை போட்டு காமிக்கிறோம் பாருங்க நான் அண்ணனை ஜெயிச்சுடுவேன். சண்டை போடுறாங்க 2 பேர். நம்ம குழந்தைக்கு இன்னைக்கு செல்போனுக்கும் ரிமோட்டுக்கும் சண்டை போட்டுக் கொள்றாங்க. அதுவும் 2 பேருக்கும் தீனுடைய பாதையில தியாகம் பண்ண சண்டை போடுறாங்க. அண்ணாக்கு அதுக்குள்ள தம்பி சொல்றாரு, அண்ணா நீங்க ஒரே ஒரு தடவை நீங்க தோத்து போயிடுங்க அண்ணா. நானும் போருக்கு வர்றேன். அல்லாவுடைய பாதையில நபிசாசமாவோட போர் செய்யக்கூடிய பாக்கியம் எனக்கும் கிடைக்கணும். வலிமை இருந்து மன்னன் விட்டு கொடுத்தார். அண்ணன் தம்பி 2 பேருமே போர்க்களத்துக்கு போறாங்க. இப்படி ஏகப்பட்ட தியாகங்கள்மா. தியாகங்கள் அல்ஹம்துலில்லாஹ் போறாங்க. பத்ருல வந்து இன்னொரு அழகான விஷயம், எவ்வளவு பெரிய தலைமையா இருந்தாலும் தனக்கு கீழ இருக்கவங்களுடைய ஆலோசனையை கேட்டுக்கொள்ளணும். பத்ரு போர்க்களத்துல அப்போ பத்ருல வந்து தாழ்வான இடத்துல கிணறு இருக்கக்கூடிய பகுதியில தங்கலான்னு முடிவு பண்றாங்க. அப்போ உடனே வந்து
அங்க இருக்கக்கூடிய சஹாபி கேட்குறாங்க, யார சொல்லலாம், இது அல்லாஹ்வுடைய உத்தரவா? இல்ல நீங்க யோசிச்ச முடிவா? என் கருத்த சொல்லலாமான்னு கேட்குறாங்க. தாராளமா சொல்லுங்க தோழரே. இங்க நம்ம இருக்க வேண்டாம். நம்ம மேட்டு பகுதிக்கு போய் குழி தோண்டி, நம்ம வந்து தண்ணிய எடுத்து கொண்டு போய் அங்க ஊத்தி வச்சுக்கிடுவோம். இது நமக்கு உசிதமான இடம் இல்ல. மாஷா அல்லாஹ் அந்த அந்த ஒரு ஆலோசனைய ஏற்றுக்கொண்டாங்க. தலைமை என்னுடைய முடிவு தான் முடிவுன்னு சொல்லல. ஒரு கூட்டான ஒரு வெற்றி நமக்கு கிடைக்கணும்னு சொன்னா, இதெல்லாம் முக்கியமான பண்புகள்மா. ஒரு குடும்பமாக இருந்தா கூட ஒரு முடிவு எடுக்கும் பொழுது ஆலோசித்து முடிவெடுக்கக்கூடிய தன்மை பதில் போர்க்களத்துல நமக்கு கிடைக்கக்கூடிய அழகிய படிப்பினையாக இருக்கு. மாஷா அல்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ் போர்க்களம் ஆரம்பமாகுதுமா. போர்க்களம் ஆரம்பமாகுற நேரத்துல சஹாபாக்கள் ஒரு ஏற்பாடு பண்றாங்க. சல்லாசம் தங்குவதற்காக மரத்தால ஒரு சின்ன ஒரு உயரமான ஏறி தங்கக்கூடிய ஒரு இடத்தை ஏற்பாடு பண்ணி அங்க தங்கிட்டு சொல்றாங்க, யார சொல்லலாம், போர்க்களம் ஆரம்பமானா எங்களுக்கு எது நடந்தாலும் ஒருவேளை நிலைமை மாறி ஒருவேளை தோல்வி ஏற்படுற மாதிரி நிலைமை இருந்தா இதுக்கு பின்னால் உங்களுக்காக வாகனம் தயாராக இருக்கிறது. நீங்கள் இந்த மார்க்கத்துக்காக நீங்க உயிரோடு இருக்கணும். அதனால அதுல ஏறி நீங்க தப்பிச்சு மதினாவுக்கு போயிடுங்க. எங்களைப் போல உயிர் கொடுக்க அங்கு நிறைய ஆண்களும் பெண்களும் காத்து கொண்டிருக்கிறார்கள். வந்திருக்கிறது இவ்வளவு பேர் தான். இன்னும் நிறைய பேர் அங்க இருக்காங்க. நீங்க போயிடுங்க. எங்களை பத்தி நீங்க கவலைப்படாதீங்க. எவ்வளவு ஒரு பெரிய தியாகம் பாருங்கம்மா. இதுல பெரிய விஷயம் என்னன்னாமா, அல்ஹம்துலில்லாஹ் இதுல வந்து இப்ப எதிர்க்க முஹாஜிரின்களுக்கு ஒரு மாதிரியான கவலை. என்ன கவலைன்னு சொன்னா, முஹாஜிரின்களுக்கு எதிர்க்க போறது வந்து யாருன்னா, அண்ணா, தம்பி, அத்தா அப்படிதான் எதிர்க்க போறாங்க. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில உள்ளவங்கள எதிர்க்க போறாங்க. அப்போ உறவுகளை விட மார்க்கத்தை பெருசா நினைச்சு போராட வேண்டிய ஒரு கட்டாயம் அவங்களுக்கு. அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்களை எதிர்த்து அவங்க மகன் அப்துல் ரஹ்மான் வந்திருக்காங்க. உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்களை எதிர்த்து அவங்களுடைய மாமா வந்திருக்காங்க. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைமா அங்க. அதுல முக்கியமா அபூ ஹுதைஃபா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்களுடைய தந்தை அப்துல்லா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, அப்துல்லாஹ் அவங்க காஃபிர். அவங்களுடைய தந்தை அப்துல்லா காஃபிரா இருக்காங்க. அவங்க வந்திருக்காங்க. போர்க்களம் முடிஞ்சிருச்சுமா. போர்க்களம் முடிஞ்சு நடந்த ஒரு நிகழ்வை நம்ம நினைச்சு பார்த்தோம்னா அவங்க எந்த மாதிரி ஒரு எமோஷனல் சிச்சுவேஷன்ல இருந்திருப்பாங்கன்னு தெரியும். போர்க்களம் முடிஞ்சு முஸ்லிம்களுக்கு வெற்றி கிடைச்சிருச்சு. அபூ உபைதா கவலையோட உட்கார்ந்து கண்ணீரோட உட்கார்ந்துருக்காங்க. சல்லாசம் தோல்ல தட்டி கொடுக்குறாங்க. என்ன அபூ உபைதாவே, உங்களுடைய தந்தையுடைய மரணம் உங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்திருச்சா? சாதாரண மரணம் இல்லம்மா. தந்தை மகனால கொலை செய்யப்பட்டிருக்காங்க. மார்க்கத்தின் பாதையில் மகன் இருக்காங்க. மார்க்கத்துக்கு எதிரான இடத்தில் தந்தை இருக்காங்க. அவங்க சொல்றாங்க, யார சொல்லலாம், என் தந்தை காஃபிர் நிலைமையில அவங்க வந்திருக்காங்க. அவங்க முன்னாடி போகக்கூடாதுன்னு நானும் எவ்வளவு முயற்சி பண்ணேன். ஆனால் அவர்கள் என்னுடைய முன்னாடி வந்து நின்று போர்க்களத்துக்கு என்னை அந்த போர்க்களத்துக்கு சண்டைக்கு என்னை இழுத்து இழுத்து வேற வழி இல்லாம அந்த இடத்துல என்னுடைய தந்தையை நான் எதிர்க்க வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு நான் ஆளாயிட்டேன். என் தந்தையை எதிர்க்க வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு ஆளாயிட்டேன். அந்த இடத்துல என் கையால என் தந்தை வெட்டுப்பட்டு விட்டார் அப்படின்னு சொல்றாங்க. எனக்கு என் தந்தை இறந்ததை நினைச்சு கவலைப்படுறீங்களா? இல்லை யார சொல்லலாம். என்னை சிறு வயதுல பாசமாக வளர்த்தவங்க. மார்க்கத்துக்காக தான் என் தந்தையினுடைய விஷயத்துல நான் பாசத்தை விட பெரிதாக நான் வந்து அந்த போர்ல நான் கலந்து கொண்டேன் நானு. ஆனா அவங்க ஈமான் இல்லாம இறந்துட்டாங்களேன்னு நான் கவலைப்படுறேன் அப்படின்னு சொன்னாங்க. ஆறுதலுக்கு அல்லாஹ் குர்ஆன்ல ஆயத் இறக்குனாமா. لا تجد قوما يؤمنون بالله واليوم الآخر يوادون من حاد الله ورسوله ولو كانوا آباءهم وأبناءهم أو إخوانهم أو عشيرتهم أولئك كتب في قلوبهم الإيمان وأيدهم بروح منه ويدخلهم جنات تجري من تحتها الأنهار خالدين فيها رضي الله عنهم ورضوا عنه أولئك حزب الله ألا إن حزب الله هم المفلحون. அல்லாஹையும் இறுதி நாளையும் நம்பும் சமூகத்தினர் அல்லாஹையும் அவனது தூதரையும் பகைத்துக் கொண்டவர்களை நேசிப்பவர்களாக நபியே நீர் காண மாட்டீர். அவர்கள் தங்கள் பெற்றோராயினும் தங்கள் புதல்வர்களாயினும் தங்கள் சகோதரர்களாயினும் தங்கள் குடும்பத்தினராயினும் சரியே. ஏனென்றால் அத்தகையோரின் இதயங்களில் அல்லாஹ் ஈமானை எழுதி பதித்து விட்டான். மாஷா அல்லா. அபூ உபைதா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய மனசுல ஈமான் பதிஞ்சிருச்சுங்கிற சர்டிபிகேட் அல்லாஹ் அந்த இடத்துல கொடுத்தாமா. மேலும் அவன் தன்னிடமிருந்து அருள் என்னும் ஆன்மாவை கொண்டு பலப்படுத்தி இருக்கிறான். சுவர்க்கச் சோலைகளில் என்றென்றும் இருக்கும்படி அவர்களை பிரவேசிக்கச் செய்வான். அவற்றின் கீழே ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்கும். அல்லாஹ் அவர்களை பொருந்திக் கொண்டான். அவர்களும் அவனை பொருந்திக் கொண்டார்கள். அவர்கள்தாம் அல்லாஹ்வின் கூட்டத்தினர். அறிந்து கொள்க, நிச்சயமாக அல்லாஹ்வின் கூட்டத்தினர் தான் வெற்றி அடைவார்கள். இந்த குர்ஆனுடைய ஆயத் அவர்களுக்காக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இறக்குனான். தப்சீர் சொல்லுதுமா. அல்ஹம்துலில்லாஹ். இப்படிப்பட்ட தியாகங்கள் அங்க நிகழ்ந்துச்சுமா.
பின்னாடி போர்க்களம் எல்லாம் முடிஞ்சு பின்னாடி நாள்ல அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுடைய மகன் அப்துல் ரஹ்மான் தந்தையும் மகனும் உட்கார்ந்து பேசி கொண்டிருக்காங்க. அப்ப அவங்க இஸ்லாத்துக்கு வந்துட்டாங்க. மகன், தந்தையே, பத்ர் போர்க்களத்துல உங்களுடைய தலை என் வாளுக்கு கீழ் 3 முறை வந்தது. தந்தை என்ற பாசத்தால் உங்களை வெட்டாம விட்டுட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ தந்தை சொல்றாங்க, அன்பு மகனே, உன்னுடைய தலை என் வாளுக்கு கீழ் ஒரு முறை வந்திருந்தாலும் இன்று நான் முன்னால் நீ உட்கார்ந்திருக்க மாட்டாய். மார்க்கம் தான் அங்கு எனக்கு பெரிதாக இருந்திருக்கும், மகன் பெரிதாக திறந்திருக்க மாட்டார் அப்படின்னு சொன்னாங்க. இப்படிப்பட்ட தியாக மனப்பான்மையோடு போரிட வேண்டிய கட்டாயம் மஹாஜிர்களுக்கு, ஒரு எமோஷனல் சிச்சுவேஷன். இந்த பக்கம் இவங்களுக்கு, மதினவாசிகளுக்கு, இவங்க பங்காளி சண்டையில ஈமானுக்காக அவங்க கலந்துருக்காங்க. என்ன வந்தாலும் நாங்க சண்டை போடுவோம், எந்த எட்ஜுக்கும் நாங்க வர தயாரா இருக்கோம் யார சொல்லலாம் அப்படின்னு முழு தியாக மனப்பையனு அவங்க போராடிட்டு இருக்காங்க. அன்றைய இரவு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களுக்காக ஏற்பாடு செய்யப்பட்ட இடத்துல இருந்து துவா செய்யறாங்க. மாஷா அல்லாஹ், அல்லாஹ் கிட்ட அழுது கேட்கிறாங்க. அந்த அவங்க கேட்ட துவா வந்துமா அப்படியே நம்மளுக்கு இன்னைக்கு மந்திர சொல்லாகவே பதிவு செய்யப்பட்டிருக்குமா. யா ஹய்யூ யா கய்யூம் பி ரஹ்மதிக அஸ்தகீஸ் வஸ்லிஹ் லி ஷஅனி குல்லஹு வலா தகில்னி இலா நஃப்ஸி தர்ஃபத ஐன். யா ஹய்யூ யா கய்யூம், உயிருள்ளவனே, நிலையானவனே, பி ரஹ்மதிக அஸ்தகீஸ், உன்னுடைய கருணையை கொண்டு நாங்கள் உதவி தேடுகின்றோம். அஸ்லிஹ்லி ஷஅனி குல்லஹு வலா, எங்களுடைய காரியங்களை நீ சீர்படுத்தி விடியா அல்லாஹ், வலா தகில்னி இலா நஃப்ஸி தர்ஃபத்தாயின், கண நேரம் கூட எங்க நஃப்ஸின் பாலங்களை சாட்டி விடாதே. ஏன்னா முன்னாடி கொலை களன் மாதிரி போர்க்களன் இருக்கு. என்ன நடக்குங்கிறது ஓரளவுக்கு மனம் யூகிக்குது. இதுல கண்டிப்பா மவுத்தாகிறதுக்கான சான்சஸ் ஜாஸ்தின்னு சொல்லிட்டு. ஆனா நஃப்ஸ் கொஞ்சம் தடுமாறி விட்டுட்டாலும் அந்த இடத்துல போராடி இருக்க முடியாது அவங்களால. அவங்க அன்னைக்கு போராடி இருக்கலன்னு சொன்னா, நான் சொல்லலம்மா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க இந்த துவாவை கேட்டுட்டு, அல்லாஹ் இந்த கூட்டம் இன்னைக்கு அழிந்து விட்டால், அல்லாஹ் என்று கூப்பிடக்கூடிய கூட்டம் இந்த உலகத்தில் இல்லாமல் போய்விடும், அல்லாஹ் எங்களுக்கு உதவி செய்யா அல்லான்னு சொல்றாங்க. இவங்க அழுது துவா செய்யறதை பார்த்து அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு வந்து சொல்றாங்கம்மா, யா ரசூலல்லாஹ், நீங்க ஏன் இவ்வளவு தூரம் நீங்க அழுகுறீங்க? நீங்க யா ரசூலல்லாஹ், நீங்க நீங்க அழுக வெளியில உள்ள மக்களுக்கு கேக்குது, அல்லாஹ் உதவி செய்வான் அப்படின்னு அவங்க வந்து சொல்ற அளவுக்கு அல்லாஹ் கிட்ட அழுது கேட்கிறாங்க. சொல்லிக் கொண்டிருக்கும் பொழுது ஜிப்ரீல் இறங்கிட்டாங்க. போர் தலைப்பாகையை கட்டிக்கொண்டு, வெற்றி வந்து விட்டது, வெற்றி வந்து விட்டதுன்னு. அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தியவர்களாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறங்கி போர்க்கள படைப்பிரிவை சரி செய்து கொண்டிருக்கிறார்கள். சவாத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அல்ஹம்துலில்லாஹ் சரி செய்து கொண்டே இருக்கும் பொழுது சவாத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க சொல்றாங்க, யா ரசூலல்லாஹ், நீங்கள் எனக்கு அநியாயம் செய்து விட்டீர்கள். என்ன சவாதே, நீங்கள் என்னை சரி செய்யும் பொழுது உங்கள் கையில் இருந்த அந்த வாளினுடைய கைப்பிடி என்னுடைய இடுப்பில் குத்தி விட்டது. சொல்றாங்க, பழி தீர்த்துக்கொள் சவாதே, இதோ பிடித்துக்கொள், நீங்கள் பிடிச்சுக்கோங்க, கையில பிடிச்சுக்கோங்க, நீங்க பழி தீர்த்து கொள்ளுங்கள், என்ன குத்திடுங்க நீங்க அப்படின்னு சொல்றாங்க. இல்லை யார சொல்லலாம், நான் சட்டை இல்லாமல் இருக்கிறேன், மேலாடை, நீங்கள் மேலாடை அணிந்திருக்கிறீர்கள், மேலாடையை உயர்த்தி வந்து குத்திக்கொள் சவாதே. ஓடி சென்று அந்த வெற்றுடம்பை கட்டி தழுவி கொண்ட சவாத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்றாங்க, யார சொல்லலாம், இந்த போர்க்களத்தில் நான் உயிரோடு திரும்புவேனா என்று தெரியவில்லை. நான் கட்டித் தழுவிய ஆறத் தழுவிய உடல் என் அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடலாக இருக்க வேண்டும் என்ற ஆவலில் தான் சொன்னேன் யார சொல்லலாம். இப்படிப்பட்ட தியாக சீலர்களுடைய கூட்டமாக அது இருந்துச்சுமா. அல்ஹம்துலில்லாஹ். அதனாலதான் அதுல இருந்து படிப்பினையை பெற்றுக்கொள்ளுங்கன்னு அல்லாஹ் சொல்றான். அல்லாஹ் மலக்குமார்களை இறக்குனா எவ்வளோனா 5000 மலக்குகள் இறங்குனாங்கன்னு குர்ஆன் சொல்லுதுமா. 5000 மலக்குகள் இறங்குறாங்க. போர்க்களம் சூடு பிடிக்குது. உறவுகள் அங்கு பெரிதாக தெரியல. ஈமானுக்கும் குஃப்ரியத்துக்கும் இடையில ஒரு போர்க்களம். மாஷா அல்லாஹ், இன்னைக்கும் அந்த உணர்வு இருக்கக்கூடிய மக்கள் இருக்கிறாங்களா? இருக்கிறாங்க, எவ்வளவோ பேருமா. சமீபத்தை ஷம்ஷுதீன் காஷிமி அவங்க வந்து ஒரு பேட்டி கொடுத்திருந்தாங்க. அதை நான் கேட்டுட்டு எனக்கு, யா அல்லாஹ், இன்னையும் அந்த அந்த உணர்வுடைய மக்கள் இருக்காங்களான்னு ஆச்சரியமா இருக்குமா. அவங்க பலஸ்தீன் போயிருந்தப்போ பைத்துல் முகத்தஸினுடைய இமாம் அவங்களுக்கு வந்து தேநீர் விருந்து கூப்பிட்டுருக்காங்க. அதுக்கு எல்லாரும் போய் உட்காந்துருக்கப்போ அவங்க இமாம் அறிமுகப்படுத்துறாங்க ஒரு மனிதரை. ஹஸ்ரத் இவங்க வந்து காசா உடையவங்க, அவங்களுடைய 2 குழந்தைகளும் போர்ல இறந்துட்டாங்க அப்படின்னு சொன்ன உடனே ஹசரத்க்கு அதை தாங்க முடியாம, ஏன்னா நம்மளாம் கேள்விப்பட்டிருக்கோம், நேரடியா பாக்குறப்ப நம்மளுக்கு அது வித்தியாசமா ரொம்ப மனசு கவலையா இருக்கும் இல்லம்மா. பக்கத்துல போய் இருந்து தோலை தட்டி கொடுத்து அல்லாஹ் உங்களுடைய கவலையை அல்லாஹ் அவங்களுக்கு நம்ம மறுமை மகிழ்ச்சியாக்கி தருவான்னு ஆறுதல் சொல்றாங்க. அப்ப அவங்க சொல்றாங்க, எவ்வளவு உறுதியா இருக்காங்க பாருங்கம்மா. அவங்க சொல்றாங்களா, எங்களுக்கு ஆறுதல் சொல்லாதீங்க ஹஸ்ரத், எங்களுக்கு துவா மட்டும் செய்யுங்க, எனக்கு சக்தி இருக்குது, அல்லாஹ் வந்து அல்லாவுடைய பாதையில என் பிள்ளைகளை கொடுத்துருக்கேன், அடுத்தடுத்து நான் பிள்ளைகளை பெற்றுக்கொள்வேன், ஆனா எங்களுக்கு துவா மட்டும் செய்யுங்க எங்களுக்கா. மாஷா அல்லாஹ், எவ்வளவு உறுதி கொண்ட மக்களுடைய உறுதியை யாராலையாவது குலைக்க முடியுமாமா. அங்க இருக்க பெண்கள் சொல்றாங்களாம், எல்லாமே நல்லா படிச்சவங்களா இருக்காங்க, நல்லா இங்கிலீஷ் ஃப்ளூவெண்டா பேசுறவங்க, ஆண்கள் பெண்கள் எல்லாருமே ஓரளவுக்கு இந்த கடைஞ்ச ஒரு 30 வருஷமா அடிபட்டதுக்கு அப்புறம் அவங்களுக்கு அவங்களுக்கு வந்து உணர்வு வந்துருச்சுமா. நம்ம ஏமாந்துட்டோம், நம்ம சொத்துக்களை எல்லாம் ஏமாளிகளாக காசுக்கு வித்து தப்புன்னு உணர்ந்து அவங்க போராட ஆரம்பிச்ச கட்டத்திலே கல்விக்கு முக்கியத்துவம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. மாஷா அல்லாஹ், அந்த பெண்கள் இப்ப என்ன சொல்றாங்கன்னா, நாங்க கல்விக்கு முக்கியத்துவம் கொடுத்து படிச்சது ஒரு காலம், ஆனா இப்போ எங்களுக்கு குழந்தைகள் தேவை, எங்களுடைய பிள்ளைகளை சிறு வயசுல திருமணம் முடிச்சு கொடுத்து எங்களுக்கு 40,000 குழந்தைங்க கொலை செய்யப்பட்டிருக்காங்கன்னா எங்களுக்கு அத்தனை
குழந்தைங்க எங்க சமுதாயத்துல வேணும், எங்களுக்கு குழந்தைகள் பெற்றுக்கொள்வதுதான் இப்போதைக்கு எங்களுக்கு தேவைன்னு சொல்றாங்க. அப்போ எவ்வளவு தூரம் ஆழ்ந்த சிந்தனை கொண்ட மக்களாக இருக்கிறாங்க. அப்போ அந்த ஈமான் இருக்கும் பொழுது சிந்தனைகள் சரியாகுமா? அந்த பத்ர் போர்க்கள தியாகிகளுடைய அந்த ஈமான் மாஷா அல்லாஹ் எவ்வளவு உயர்ந்த அந்தஸ்துல இருந்துச்சுன்னு சொன்னா, அல்லாஹ் எத்தனையோ போர்களை உலகம் கண்டிருந்தாலும் மனித குலத்திற்கு முழுமைக்கும், இது முஸ்லிம்களுக்கு மட்டும் நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா இன்னும் எத்தனை பேர் இஸ்லாத்துக்கு வர இருக்காங்கன்னு நமக்கு தெரியாதுமா. நம்ம இந்த பயான் பண்ணிட்டு இருக்க நேரத்துல யார் யார் ஷஹாதா கலிமா சொல்றாங்கன்னு தெரியாது. அத்தனை பேருக்கும் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு ஒரே இறைவனை அடையாளம் காட்டக்கூடிய இந்த இஸ்லாமிய மார்க்கம் உயிரோட இருக்கணும்னு சொன்னா இந்த போர்க்களம் தான் அடித்தளம்மா. போர்க்களம் அடித்தளம். போர் நடக்குது, மும்முரமாக போர் நடக்குதுமா. போரினுடைய முடிவு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வெறும் 313 பேர் வயிற்றுல கல்லை கட்டி கொண்டு போர் செய்யறாங்க. கையில கத்தி கூட கிடையாது யாருக்குமே. ஆனால் ஆர்ப்பாட்டத்தும் கூட ஆயுதங்களோடு தாரை தப்பட்டையோடு வந்த அந்த படை புறம் இதுகிட்டு ஓடுதுமா. 70 பேர் கொலை செய்யப்பட்டார்கள். அபூஜஹல் கொலை செய்யப்பட்டான். அபூஜஹல் கொலை செய்யப்பட்டதுல கூட ஒரு அற்புதமான வரலாறு இருக்குமா. முஆத் முஅவ்வித் அந்த 2 சகோதரர்களும் வாகனத்தில் போய்கொண்டிருந்த நம்முடைய சஹாபியினுடைய காலை சுரண்டுறாங்க. சின்ன பிள்ளைங்க தானம்மா, அவங்க வாகனத்துல இருக்கக்கூடிய அந்த கால் அளவுக்கு தான் அவங்க இருக்க. கையில வாகனம் எல்லாம் இல்லை, கையில கத்தி மட்டும் தான் வச்சிருக்காங்க. அப்போ சொல்றாங்க 2 பேரும், அபூஜஹல் இந்த கூட்டத்துல யாருன்னு சொல்றீங்களா? ஏன்னா மதீனா அன்சாரிகள் யாருமே அபூஜஹலை பார்த்திருக்க மாட்டாங்க. நபி ஸல்லல்லாஹு அவர்களுக்கு அவன் செஞ்ச கொடுமைகளை கேட்டு கேட்டு அந்த பிள்ளைகளுக்குள்ள ஒரு உறுதி, நம்ம தான் அவனை கொலை செய்யணும் அப்படிங்கிற உறுதி கேட்கிறாங்க. அந்த பிள்ளைகள், நீங்களா அவர் தளபதியாச்சு. அபூஜஹல் வயதானவரா இருந்தாலும் கூட இக்ரிமா வந்திருக்காங்க. இக்ரிமா ரலியல்லாஹு தஆலா பின்னாடி இஸ்லாத்துக்கு வந்துட்டாங்க. அப்போ தளபதியா வந்திருக்காங்க. அப்போ அவங்களையா நீங்க கொலை வீரன் என்ன கொலை ஆமா, நாங்க அவரை கொலை பண்ணணும். இந்த பிள்ளைய கண்ணுல தெரிஞ்ச உறுதியை பார்த்து தூரத்துல காமிச்சாங்கம்மா. இதோ அங்க வரவன் தான் அபூஜஹல். இங்கிருந்து வேகமா ஓடுனாங்க. ஓடி போன சகோதரர்கள் ஒருத்தர் ஷஹீத் ஆயிட்டாங்கம்மா. இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். இன்னொரு சஹாபி போரிடுறாங்க. அந்த 2 பேரும் சேர்ந்து போரிட்டு அந்த போர்க்கள வர்ணனை எப்படி சொல்லுதுன்னா, குதிரையினுடைய கால் வெட்டப்படுது. அப்படியே சாயிறாரு அபூஜஹல், சாயும் பொழுது இக்ரிமா அவருடைய தோலை வெட்டிட்டு, தந்தை கொல்லப்படுறத பார்த்து தோலை வெட்டியாச்சு. தோலை வெட்டினோன்னு தோள்பட்டிலிருந்து ஒரு கை தொங்கி கொண்டிருக்கிறது சகோதரருக்கு. மூத்த சகோதரர் தொங்கி கொண்டிருக்குது. அப்போ அவங்க இடது கையால சண்டை போடுறாங்க, போர் பண்றாங்க. அப்போ அந்த கை அவர்களுக்கு இடைஞ்சலாக இருக்குன்னு நினைச்சு தன் கால்களை கொண்டு அந்த கையை பீத்து வீசி எறிந்து விட்டு சண்டையை தொடர்ந்தார்னு வரலாறு சொல்லுது. அல்லாஹு அக்பர், மாஷா அல்லாஹ். தன்னுடைய கையை தூக்கி எறிந்து விட்டு சண்டையை தொடரக்கூடிய மன உறுதி ஒரு சிறு பிள்ளையுடைய மனசுல இருக்குன்னா, இதெல்லாம் என்ன மாதிரியான ஈமானிய உறுதிமா? என்ன மாதிரியான ஈமானி உறுதி? நினைச்சாலே ஆச்சரியமா இருக்குமா. இன்னைக்கு பலஸ்தீன்ல இஸ்மாயில் ஹனியா அவங்களுடைய கடைசி பேட்டி பார்த்தோம்மா சமீபத்துல. ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. அவங்க சொல்றாங்க, எனக்கு 59 வயசாயிடுச்சு, 60 வயசான்ட்டா எல்லாரும் மரணத்தை எதிர்நோக்கதான் இருக்கும். நான் படுக்கையிலையோ, மாரடைப்புலையோ, ஆக்சிடென்ட்லையோ, நோய்வாய்ப்பட்டோ, நான் தொற்று நோயிலையோ இறக்க நான் விரும்பல. எதிரி எனக்கு கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய பரிசு என்னை அவன் கொலை செய்வதுதான். நான் ஷஹீதாதான் ஆக விரும்புறேன்னு சொல்லிட்டு அதே மாதிரி ஷஹீதானாங்க பலஸ்தீனிய போர்ல. இதெல்லாம் பாக்குறப்போ மாஷா அல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ், எப்படி அந்த ஈமானிய உறுதி இன்னும் மக்களுக்கு இருக்கு, இன்னும் மக்களுக்கு அப்படிப்பட்ட கற்பனைகள் எல்லாம் மக்கள் வாழ்றாங்க அப்படின்னு நினைக்கும் பொழுது மாஷா அல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ், அந்த எண்ணங்களாவது நம்முடைய மனசுல நமக்கு இன்னும் கொஞ்சம் என்ன உறுதியில ஈமானை இன்னும் அதிகப்படுத்தாதா அப்படிங்கிற சிந்தனையில தான் அந்த படிப்பினைகளை பெற்றுக்கொள்வதற்கு அந்த பயான் பேசப்படுதுமா. இன்னைக்கு நான் பேசுற நேரத்துல கோடிக்கணக்கான மதரசாக்கள்ல கோடிக்கணக்கான முறை இந்த பயான் பேசப்படும். இன்னும் இதை விட எலாபரேட்டா ரொம்ப அழகா விளக்கமோட எவ்வளவு அழகழகா எவ்வளவு பெரிய பெரிய ஆளுங்கள் பேசி கொண்டிருக்கலாம். ஆனா படிப்பினைகளை நம்ம பெற்றுக்கொள்றோமா அப்படிங்கறதுதான் நம்ம ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். போர்ல மகத்தான வெற்றி முஸ்லிம்களுக்கு கிடைக்குது. இஸ்லாமிய மக்கள் சார்பில் 17 பேர் வஃபாத் ஆகுறாங்க. இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். எதிர்கள் 70 பேர் கொலை செய்யப்படுறாங்க. அபூஜஹல் கொலை செய்யப்படுறான். அபூஜஹலை கடைசியில வெட்டுனது அந்த சகோதரராக இருந்தாலும் கொலை செஞ்சது அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. அதுலயும் ஒரு அற்புதமான வரலாறு இருக்குமா. முன்னாடி காலத்துல மக்கால இருந்த பொழுது சூரத்துர் ரஹ்மான் இறங்குது. அர்-ரஹ்மான் அல்லமல் குர்ஆன். அர்-ரஹ்மான் சூராவே ரொம்ப அழகான சூரா. ஃபபி ஐயி ஆலாஇ ரப்பிக்குமா துகஸ்ஸிபான் அப்படின்னு மறுபடியும் ரிப்பீட்டடா அல்லாஹ் கேட்டுட்டே இருப்பாமா. ரொம்ப அழகான சூரா. அது இறங்கணும்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. யார் இந்த அர்-ரஹ்மான் சூராவை அபூஜஹல்கிட்ட போய் சொல்லிட்டு வர்றது, யார் சொல்றீங்க அப்படின்னு கேட்டோன்னு, எல்லாருக்கும் அபூஜஹல் எவ்வளவு கொடுமையானோ எல்லாருக்கும் தெரியும். எல்லாரும் தயங்கி நிக்கிறப்போ டக்குன்னு அப்துல்லா இப்னு மஸ்ஊத் எந்திரிச்சிட்டாங்க ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. நான் போறேன் யார சொல்லலாம் அப்படின்ட்டாங்க. யாருக்கும் ஆச்சரியம். ஏன்னா அவங்க ரொம்ப நோஞ்சானா இருப்பாங்களாமா, ரொம்ப நோஞ்சானா இருக்கவங்க, ஆடு மேய்க்கும் தொழிலை செய்து கொண்டிருந்தவர்கள். அவங்க உடனே வேகமா போய் அவன் அபூஜஹல் முன்னாடி போயிட்டாங்க. முன்னாடி போயிட்டு பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் அர்-ரஹ்மான் அல்லமல் குர்ஆன ஆயத்தை சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அபூஜஹல் கோவப்பட்டு கன்னத்துல ஓங்கி அறையிறாமா. அந்த கன்னத்துல காதோட கிழிஞ்சு ரத்தம் வடியுது அவங்களுக்கு. அதை மூடிக்கொண்டு அழுது கொண்டே சபைக்கு வர்றாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தோழருடைய கவலையப்ப துடிச்சு போயிட்டாங்க. அப்ப ஜிப்ரைல் இறங்குறாங்க. அவங்க சிரிக்கிறாங்க.
ஜிப்ரீலே, என் தோழருடைய நிலையை பார்த்து ஏன் சிரிக்கிறீங்க? இல்லை, அல்லாஹு தாலா இதனுடைய விஷயத்தினுடைய விளக்கத்தை அறியும் பொழுது நீங்களும் அதனை ஆச்சரியப்படுவீர்கள்னு சொன்னாங்க. இப்போ பத்ரு போர்க்குள்ள முடியுதுமா, முடியிற நேரத்துல அப்துல்லா பின் மசூத் வந்து கேட்கறாங்க, அலியல்லாஹு தஆலா அன்ஹு வந்து கேட்கறாங்க, யார சொல்லலாம், நானும் போய் சண்டை போடுறேன், எனக்கும் வாய்ப்பு கொடுங்க அப்படின்னு கேட்கறாங்க. இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஏன்னா அவங்களுக்கு மும்முரமான நேரத்துல உள்ள போற அளவுக்கு உடல் வலிமை கிடையாது, போர் முடியிற நேரம், நீங்க போய் யாராவது குற்றியும் குலையுமா கிடந்தா நீங்க வெட்டிட்டு வாங்கங்கிறாங்க. அல்லாஹ்வுடைய நாட்டம் நேரா போய் அபூஜஹலுக்கு முன்னாடி போயிட்டாங்க. யாருன்னா, மூசாவுக்கு ஃபிரௌன் எப்படி எதிரியோ அப்படி எனக்கு அபூஜஹல் எதிரின்னு யார் சொல்லியிருக்காங்க? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன அந்த எதிரி நெஞ்சு மேல கால் வைக்கிறாங்க, கால் வச்சுட்டு கத்தி எடுக்கிறாங்க. அப்ப கூட அவன் எவ்வளவு பெருமையா சொல்றான் தெரியுமாமா? ஆட்டடியனை என் நெஞ்சு மேலையா கால் வச்சிருக்க, வெட்டும் பொழுது என் கழுத்து கொஞ்சம் கூட வச்சு வெட்டு, அப்பதான் எல்லா தலையும் வரிசையா நிறுத்துறப்ப என் தலை உயரமா தெரியும். ஏன்னா அந்த காலத்து போர்க்கள முறை வெட்டி தலையை வைப்பாங்க வரிசையா. அதனால அப்படி சொல்லக்கூடிய அளவுக்கு பெருமை பிடிச்சவனா அவன் இருந்திருக்கான். வெட்டி அதை இழுத்து கொண்டு வரக்கூட அவங்களுக்கு சக்தி இல்லம்மா, காதுல கோத்து இழுத்துட்டு வர்றாங்க. எப்படி அவங்க காது கிழிஞ்சு ரத்தம் வந்துச்சோ அதே மாதிரி அந்த தலையினுடைய காதுல ரத்தம் வருது. ஜிப்ரையில் இறங்கிட்டாங்க. யார சொல்லலாம், அன்றைய விஷயத்துக்கு இன்று பழி தீர்த்து விட்டார் அப்துல்லா இப்னு மசூத். மாஷா அல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ். இப்படி பல விஷயங்கள் நடந்துச்சுமா. எதிர்களுடைய மையத்துக்கள், எதிர்கள் விரண்டு ஓடிட்டாங்க. ஓடி போனவங்க போய் சொல்லக்கூடிய செய்தியோ அவ்வளவும் பதிவாகி இருக்குதுமா. வெட்டுவதற்காக அவர் கையை தூக்குறாரு, அதிசயத்தை பார்த்தோம். வேற யாரோ ஒருத்தர் வெட்டுறாங்க. அந்த மனிதர்கள் வெட்டிய கழுத்துக்கள்ல வந்து இரத்த காயம் இருக்குது. அந்த வேற யாரோ வெட்டின வேற உதவி வருது அவங்களுக்கு, எங்கிருந்தோ வானத்திலிருந்து உதவி வந்திருக்குது. அவங்க வெற்ற அந்த காயம், அந்த உடல்கள்ல பூரா தீக்காயம், மலக்குகள் வெட்டின உடல்ல தீக்காயத்தை சஹாபாக்கள் பார்த்திருக்காங்கம்மா. அப்புறம் எல்லா மையத்தையும் கொண்டு போய் பதிலில் இருக்க கிணத்துல தூக்கி போட்டுட்டு, அதுக்கப்புறம் வந்து அந்த பார்த்து நபிசாசம் சொல்றாங்க, உங்களுக்கு அல்லாஹ் வாக்களித்ததை நீங்கள் பெற்றுக்கொண்டீர்களா, நாங்கள் எங்களுக்கு அல்லாஹ் வாக்களித்ததை பெற்றுக்கொண்டோம்னு சொல்லிட்டு வெற்றி வீரர்களாக திரும்பி வர்றாங்க. மாஷா அல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் அந்த சுகதாக்களுடைய சுகதாக்களுக்கு அல்லாஹ் மென்மேலும் பரக்கத்துக்களை தந்து அவர்களை மறுமையில் சந்திக்கும் பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வெற்றி வீரராக திரும்பி வர்றாங்க பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். வரும் நேரத்துல ஒரு பெண் ஓடி வர்றாங்க. அம்மா, பெண்கள் விஷயத்துல மாற்றம் வந்துச்சுன்னா சமுதாயம் திருந்திடும்மா. அதனாலதான் எல்லா ஜமாத்லையும் இப்ப நிஸ்வான்களுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. ஏன்னா பெண்கள் சமுதாயத்தை ஷைத்தான் ரொம்ப கையில் எடுத்துக்கிட்டான். அவனுக்கு ரொம்ப வலைத்தளம்ங்கிற வலையை போட்டு பெண்களை இறுக்கி பிடிச்சிட்டான் அவன். அந்த சிந்தனையை மாத்தி மூளையை அழுகிற அளவுக்கு அவங்கள கொண்டு வந்து அவங்களை சிந்திக்க விடாம பண்ணிட்டு அடுத்த ஜெனரேஷனை உருவாக்கக்கூடிய அற்புதமான அந்த பெண் சமுதாயம் இன்னைக்கு வந்து சிக்கி கொண்டு இருக்கிற மாதிரி இருக்காங்க. இதை சரிப்பட்டு கொண்டு வர்றதுக்காகத்தான் ஜமாத்துக்களுமே போராடிக்கிட்டு இருக்குதுமா. அப்போ அந்த காலத்து பெண்கள் எப்படி இருந்திருக்காங்கன்னு பாருங்க. வர்றாங்க, அப்ப ஒரு தாய் ஓடி வர்றாங்க. அவங்களுடைய மகன் ஹாரிதார் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு போர்க்களத்தை கொலை செய்யப்பட்டாங்கிற செய்தி அவங்களுக்கு கிடைக்குது. ஓடி வர்றாங்க, அந்த தாயை சந்திக்கிறாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க. அந்த தாய் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள பார்த்துட்டு கேட்கிறாங்க, யார சொல்லலாம், என் மகனுக்காக நான் அழவா வேண்டாமா அப்படின்னு கேட்கிறாங்க. எப்படிப்பட்ட கேள்வி பாருங்கம்மா. ருபை பின் பராவ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா. அப்போ தாயே என்ன சொல்றீங்க அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறப்போ, என்ன என்ன காரணம்னா, அவர் போர்க்களத்துல எதிரியோட போராடி இறந்து போகலம்மா. அந்த போர் பயிற்சியை வில் வச்சு பயிற்சி நம்மளுடைய இஸ்லாமியர்கள் செய்து கொண்டிருக்கும் பொழுது தண்ணி மோல்றதுக்காக அவங்க வந்து அந்த இடத்துல தண்ணி மோல்றாங்கம்மா. அப்போ வந்து தவறுதலாக அம்புப்பட்டு அவங்க வந்து இறந்து போயிட்டாங்க, வஃபாத் ஆயிட்டாங்க. அப்ப போர்க்களத்துல என் மகன் இறக்கலையே, சுகதாக்களுக்குரிய சொர்க்கம் கிடைக்குமா கிடைக்காதா? சொர்க்கம் கிடைச்சா நான் அழுவேன், இல்லைன்னா நான் அழமாட்டேன் என் மகனுக்காகன்னு சொல்றாங்க. நபிசாசம் சொல்றாங்க, தாயே, உங்களுடைய மகன் சொர்க்கத்தினுடைய ஆறுகளில் ஒரு ஆறில் நீந்து கொண்டிருக்கிறார்னு சொன்ன உடனே அல்ஹம்துலில்லாஹ், அந்த தாய் தன் மகனுக்காக அழ ஆரம்பிச்சாங்கம்மா. இந்த இன்னொரு விஷயம் நம்ம சொல்லணுமா, அந்த நேரத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஆலோசனையை கேட்டு மேல பத்ர்ல வந்து தங்குனாங்கல்ல, அதுலயும் ஒரு பரக்கத்தெல்லாம் வச்சிருந்தான். அந்த நேரத்துல மக்களுடைய மனசுக்கு ஒரு அச்சம் நீங்கிறது மாதிரி ஒரு மழையை அல்லாஹ் கொடுத்தானா. பொதுவா மழை வந்து மண்ணை ஈரமாக்கும்னு கேள்விப்பட்டிருக்கோம். அந்த மக்கள் மனசுல என்ன நடக்குங்கிற அச்சத்தையே அழிச்சு மக்களுக்கு அந்த சஹாபாக்களுக்கு தைரியத்தை கொடுத்துச்சா. மாஷா அல்லாஹ். அதனால கீழே உள்ள பகுதி நிக்க முடியாம சொத சொதன்னு போயிடுச்சான். அந்த ஆலோசனையில ஒரு பரக்கத் பாருங்க. மேல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்த இடம் வந்து நல்லா நல்லா ட்ரை லேண்டா இருந்திருக்கு. கீழே ரொம்ப வெட்டாகி ஒரு மாதிரி ஒரு நிக்க முடியாம சொத சொதன்னு ஆயிடுந்துச்சாமா. அந்த வகையில எல்லா வகையிலையும் அல்லாஹ்வுடைய உதவி கிடைச்சிச்சுமா. மாஷா அல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ். வெற்றி வீரர்களாக திரும்பி வந்தாங்க, கைதிகளாக பிடிக்கப்பட்டு வந்தாங்க. அதுலயும் நிறைய படிப்பினைகள் இருக்குமா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய சிறிய தந்தை அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க வந்து எப்படி இங்கதான் வீடு இருக்கு, அங்கதான் மஸ்ஜித் நபவியில சிறைப்பட்டு வச்சிருக்காங்க. அது சிறையாவும் இருந்துச்சு இல்லம்மா, அங்க சிறைப்படுத்தி வச்சிருக்காங்க. குளிர் நடுக்கம், மதினா குளிர் தாங்கவே முடியாதுமா. மக்காவுடைய கிளைமேட் டோட்டலா டிஃப்ரெண்ட், மதினா குளிர் டோட்டல் டிஃப்ரெண்ட்மா ரெண்டுக்கும் இடையில. மதினா குளிர் தாங்க முடியாம வெட வெடன்னு ஆடுது தச்சா. அது மட்டும் இல்லாம அவங்க முழுக்க அவங்க வந்து அவங்க ஈமான மனசுல மறைச்சுதான் வச்சிருந்திருக்காங்க. அவங்க முழுக்க எதிரியாவும் ஆகல, அவங்களுக்கு மனசுல நம்பிக்கையும் இருந்துச்சு.
அப்போ என்ன பண்றாங்க, அவங்களுக்கு போர்வையை கொடுக்கணும்னு மனசு தோணுது. ஆனா எப்படி தன் சொந்தக்காரங்களுக்கு மட்டும் குடுத்துற மாரி இருக்கக்கூடாதுல்ல, என்ன செய்யறதுன்னு தெரியல. அப்போ அந்த நேரத்துல அந்த மதீனா மக்களுக்கு எல்லாம் ஒரு நயவஞ்சகன் ஒருத்தர், அப்துல்லா பின் உபைன்னு சொல்லிட்டு. அவன் வந்து குறைஷிகளுக்கு செய்தி அனுப்புறது எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. அவர் வந்து போர்வையை கொண்டு வந்து யாருக்கு குடுக்குறாங்க? தாட்சா கொண்டு வந்து குடுக்குறாங்க. குடுத்த உடனே அவர் பொத்திக்கிட்டாரு. போத்திக் கொண்டாங்க. அவங்க குளிர் அடங்குது. இதெல்லாம் வந்து சைட்ல இருந்து மருமகன் கைதியா இருக்காங்க அபுல்லாஸ். அப்புறம் பேசி முடிவு பண்றாங்க. உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்றாங்க, "இல்ல நம்ம வந்து எல்லாரையும் வெட்டிருவோம். இவங்கள விடக்கூடாது." அப்படிங்கிறாங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்றாங்க, "இல்ல நம்ம வந்து பணம் வாங்கிட்டு அவங்கள விடுதலை பண்ணிடுவோம். நம்ம அவங்கள கொலை பண்ண வேண்டாம்." அப்படிங்கிறாங்க. ஆனா உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொன்ன கருத்து தான் கரெக்ட்டா இருந்துச்சு. ஏன்னா மறுபடியும் அவங்க போருக்கு வந்து இதே 70 பேர் கொலை செய்யப்பட்டாங்க. நம்மளுடைய ஈமான் கொண்ட மக்கள்ல. இருந்தாலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுவோட கருத்தை ஏத்துக்கொண்டு பிணைய தொகை வாங்கிக் கொண்டு எல்லாரையும் அனுப்பி வைக்கிறாங்க. அப்ப மருமகன் வந்து முன்னாடி நிக்கிறாங்க. அன்பு மகள் ஜைனப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுடைய அன்பு கணவர். மருமகன் மகளுடைய நினைவு வந்திருக்கும். அப்ப சொல்றாங்க, "என்கிட்ட ஒண்ணுமே இல்ல." அப்படிங்கிறாங்க. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, "உன்னோட ஜைனப் கிட்ட இருக்கக்கூடிய ஜைனப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்ஹு அவங்க அவங்க கிட்ட இருந்து நெக்லஸ் வருதுமா. அவங்க அவங்க கிட்ட நெக்லஸ் வந்து குடுத்து அனுப்புறாங்க. பிணைய தொகையா குடுத்து அனுப்புறாங்க. அந்த பிணைய தொகையை கொண்டு வந்து குடுக்குறாங்கம்மா. பிணை தொகையை கொண்டு அந்த நெக்லஸை பார்த்தோன்னே சல்லாஸ் உங்களுக்கு கண்கள்ல கண்ணீர் வருது. ஏன்னா மகளுடைய நினைவு ஒரு பக்கம், அந்த நெக்லஸ் வந்து ஹதிஜா அம்மாவோட நெக்லஸ். மனைவியுடைய நினைவு ஒரு பக்கம். அப்புறம் சஹாபாக்கள் வந்து நீங்க இது இல்லாம நீங்க அனுப்பி வைச்சிருங்க அப்படின்னு சொன்னோன்னே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அபுல் ஆசை நீங்க அனுப்பிடுங்க. ஆனா பிணைய தொகை உங்களுக்கு இல்ல. ஆனா வந்து என்னுடைய மகள் வந்து ஈமான் கொண்டவர். அப்போ இது வரைக்கும் வந்து காஃபிரோட முஸ்லீம் வாழ முடியாதவங்க சட்டம் அல்லாஹ் இறக்கல. இப்ப அல்லாஹ் வந்து குர்ஆன் ஆயத்தை இறக்கிட்டான். காஃபிரோடு ஒரு முஸ்லீம் வாழ முடியாது. என் மகளை நீங்க என்கிட்ட திருப்பி அனுப்பிடுங்கன்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் தான் போயிட்டு ஜெனப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்க திருப்பி அனுப்பப்பட்டது. அது இடையில அவங்க கர்ப்பம் கலைஞ்சு ரொம்ப கஷ்டப்பட்டு, ரொம்ப சிரமப்பட்டு அவங்க வந்து சேர்ந்தாங்க. அது ஒரு பெரிய நெடிய கதைமா. இப்படி அப்புறம் யாருக்கு காசு கொடுக்க முடியாம இருக்கோ, அவங்க கல்விமான்களாக இருந்தா கல்வி கத்துக் கொடுத்துட்டு நீங்க விடுதலையாகி போலாம் அப்படின்னாங்க. பிணைத்தொகையாக கல்வியாக்குன அற்புதமான ஒரு வழிகாட்டுதல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க குடுத்தாங்கம்மா. மாஷா அல்லாஹ். இப்படி பல தியாகங்களுக்கு இடையில பத்ர் போர்க்களம் நிறைவடைந்தது. மாஷா அல்லாஹ். அந்த நினைவு நாள்ல நம்ம எல்லாரும் இன்னைக்கு இருக்கிறோம்மா. இதிலிருந்து கிடைக்கக்கூடிய படிப்பினைகளை நம்ம முழுக்க பெற்றுக்கொள்ளணும். முதல் படிப்பினை நல்ல தலைமை, நல்ல தியாகம் செய்யக்கூடிய தொண்டர்கள். இதெல்லாம் இன்னைக்கு சமுதாயத்துக்கு ரொம்ப தேவைம்மா. ஆணா இருந்தாலும், பெண்ணா இருந்தாலும் மார்க்கத்துக்காக நம்ம ஏதாவது செஞ்சிருக்கோமா அப்படிங்கிற ஒரு சிந்தனை கண்டிப்பா நம்ம எல்லாருக்குள்ளேயும் இருக்கணும். அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ்வுடைய உதவி கண்டிப்பா வரும். வல யன்சுருன்னல்லாஹு மை யன்சுரு. அல்லாஹ்வுக்கு யார் உதவி செய்றாங்களோ நிச்சயமாக அவங்களுக்கு அல்லாஹ் உதவி செய்வான். போர்க்களம் அப்படிங்கிற ஆங்கில சிந்திக்கலனா கூட மார்க்கத்துக்கு உதவி செய்யறதுக்கு என்னால மதரசாவுக்கு போக முடியும். ஒரு மார்க்க கல்வி கற்றுக்கொள்வதற்காக என்னால நேரங்களை செலவு பண்ண முடியுங்கிற ரீதியிலயாவது நம்ம கண்டிப்பா யோசிச்சு பார்க்கணும் இன்ஷா அல்லாஹ். அந்த சிந்தனையில இருக்கும் பொழுது கண்டிப்பா நமக்கு அல்லாஹ்வுடைய உதவி வரும். பத்ரு போர்க்களம் ஒரு தடவை நடந்து முடிஞ்சிருச்சுமா. ஆனால் அதன் படிப்பினைகள் வாழ்க்கையெல்லாம் நம்ம திரும்பி திரும்பி எடுத்து பார்க்க வேண்டிய படிப்பினைகள். இன்ஷா அல்லாஹ் நல்ல படிப்பினைகளை பெற்றுக்கொண்டு நம்முடைய ஈமானை உயர்த்திக் கொள்ளக்கூடிய தௌஃபீக்கை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.